எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆஸ்க் ரகுலன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேசிக் சிபியூ அண்ட் கேமிங் சிபியூ. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அது எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது, அதை பற்றியான சில பேசிக் விஷயம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அசம்பிளிங் வீடியோ கிடையாது. ஸோ மேபி ஐ டூ இட் அஸ் அ செப்பரேட் வீடியோ, ஹவு டு அசம்பிள் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக பண்ணுறேன். ஃபார் நவ் நான் இதை பற்றி ஒரு பேசிக்ஸ் குயிக்காக ரன் த்ரூ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இதில் இருக்க டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட மெயின் கம்ப்யூட்டர். ஸோ இதுலேருந்து தான் வந்து எல்லா விஷயமும் நடக்குது. ஸோ இங்கே மேலே நீங்கள் பார்க்குற கேசிங், சுற்றி இருக்கிற கேசிங், அது பேர் வந்து ஏடிஎக்ஸ் கேபினட். ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் கேபினட் இருக்குது. ஓல்ட் டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஐ டைப் கேபினட் சொல்லுவாங்க. புது கேபினட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஏடிஎக்ஸ் கேபினட். அண்ட் இந்த கேபினட்குள்ளார என்னென்ன காம்பனண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து மதர் போர்டு. ஸோ அதுதான் பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே பின்னாடி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. அது அதில் தான் எல்லா காம்பனண்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சிபியூ. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆக்சுவல் மெயின் பிரெயின் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் வந்து உங்களோட இன்டெல் சிப்ஸெட்டோ ஏஎம்டி சிப்ஸோ அது வந்து அது உள்ளார போகிறது இது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுதான் இந்த ரேம் ஸ்டிக்ஸு. ஸோ இந்த ரேம் ஸ்டிக்ஸில் தான் வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட மெமரி எவ்வளோ பிகர் த ஃபைல்ஸ், எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, கேம்ஸ் ரன் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறது இந்த ரெண்டு காம்பனண்ட்ஸ் தான். ஸோ இன்பிட்வீன் உங்களோட ஹார்ட் ட்ரைவ்லேருந்து உங்களோட கிராஃபிக் கார்டுக்கு, உங்களோட கம்ப்யூட்டர் மானிட்டருக்கு எல்லாத்துக்கும் டேட்டா கொண்டு போய் சேர்க்குறது இன்பிட்வீன் ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரேமில் தான். ஸோ உங்களுக்கு மெயினாக வந்து உங்கள் ப்ரோக்ராம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ரேமை தான் வந்து ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணும். ஸோ தட்ஸ் அ மெயின் திங். ஸோ தட்ஸ் அ ரேம். ஸோ ரேம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இதில் ராம் நிறையா இருக்குது. ஸோ ரேம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நீங்கள் இமேஜின் பண்ணணும்னா டெம்பரரி ஸ்டோரேஜ். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை லோட் பண்ணுறீங்க, ஒரு கேமை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டெம்பரரி லோட் ஆகிறது வந்து ரேமில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஜிபியூ ஆர் கிராஃபிக் கார்டு. ஸோ இதுதான் வந்து உங்களோட கிராஃபிக் கார்டு அண்ட் கிராஃபிக் கார்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து உங்களோட பவர் சப்ளை. இட்ஸ் கால்டு எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ இந்த பவர் சப்ளையோட ரேட்டிங் வந்து நீங்கள் இங்கே உள்ளார எத்தனை காம்பனன்ட்ஸ் போடுறீங்க, அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அது எவ்வளோ தேவைப்படும், அதை பேஸ் பண்ணி தான் அதோட ரேட்டிங். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 250, 350, 450, 600, 750, 900 இது மாதிரி நிறைய ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பேஸ்டாக நீங்கள் உள்ளார என்னென்ன காம்பனன்ட்ஸ் போடுறோம், அதுக்கு எவ்வளோ பவர் சப்ளை தேவைப்படும் அதை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ பிஃபோர் தேட் நீங்கள் அசம்பிள் பண்ண போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு வுடன் டெஸ்கில் வச்சு அசம்பிள் பண்ணுங்கள். மெட்டல் டெஸ்க் வந்து ஓகே, பவர் சப்ளை இல்லாத வரைக்கும் நீங்கள் பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டல் டேபிளில் வச்சு பண்ணாதீங்க. செகண்ட் வந்து காப்பட்டில் வச்சு பண்ணாதீங்க, ஏன்னா எர்த் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டாட்டிக் ப்ரொடெக்டர்ஸ்லாம் இருக்குது, பிரிஸ் ப்ரொடெக்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கையில் போட்டுட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம், ஸ்டாட்டிக்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஐ பீன் அசம்பிளிங் ஃபார் லாஸ்ட் 10 இயர்ஸ்ங்க. ஸோ அது வந்து அவ்வளோவா தேவைப்பட்டதில்லை எனக்கு. ஸோ மற்றபடி வந்து சின்ன சின்ன க்ளீன் திங்ஸ் வந்து உங்களோட மதர் போர்டில் வந்து சர்க்யூட் இருக்கும், அந்த சின்ன சின்ன ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணதெல்லாம் அதெல்லாம் இருக்கும் குட்டி குட்டியாக. அதெல்லாம் கையில் டச் பண்ணாதீங்க. உங்களோட கை வந்து எப்போவுமே வந்து ட்ரையாக இருக்கணும். அது வந்து டர்ட்டோ லைஸாக வெட்டோ வேர்வையோ அது இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் மதர் போர்ட் நீங்கள் பவர் சப்ளை பண்ணிங்கன்னா ராங்காக ஷார்ட் ஆச்சு அப்படின்னா மதர் போர்டே காலியாகிடும். ஸோ அதனால் அது ஒன்று கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி எல்லா காம்பனண்ட்ஸும் வந்து அந்த இப்போ வந்து கிராஃபிக் கார்டு வந்து ஒரு இடத்துல போய் ப்ளக் பண்ணுவீங்க. அதுமாதிரி ரேம் ஒரு இடத்துல ப்ளக் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாம் வந்து ப்ளக் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சின்ன பின் இருக்கும், ஐஓ பின்ஸ் இருக்கும். அது பேர் ஐஓ பின்ஸு. அந்த ஐஓ பின்ஸு வந்து கையில் வந்து டச் பண்ணாதீங்க. எப்பவும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வைப் பண்ணிவிட்டு போடுங்க. ட்ரை கிளாத்தில் வந்து வைப் பண்ணிட்டு போடுங்க. அண்ட் மற்றபடி வந்து இப்போ நீங்கள் கேமிங் ரிக், ரெகுலர் பிசிக்கும் கேமிங் ரிக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெகுலர் பிசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிபியூ இருக்கும், மதர் போர்டு இருக்கும், ரேம் இருக்கும், மேபி கிராஃபிக் கார்டு இருக்கும். கிராஃபிக் கார்டு நாட் நெசசரி, பட் மேபி இருக்கும். அண்ட் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இருக்கும், ஹார்ட் டிரைவ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் காம்பனண்ட்ஸ். வேற ஒரு கேமிங் ரிக் அப்படின்னா என்னென்னா, மெயினாக வந்து சிபியூ நல்லா ஸ்ட்ராங்கான சிபியூ இருக்கும், நல்ல லேட்டஸ்ட் ஜென்ரேஷனோட ஸ்ட்ராங்கான சிபியூ இருக்கும். அண்ட் ரேம் வந்து ஹையர் எஃப்எஸ்பி ரேம்னு சொல்லுவாங்க. அதாவது ரேம்ன்றது வெறுமனையாக 8 GB ரேமு, 16 GB ரேமு அது மட்டும் போட்டால் மட்டும் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்காது. அதில் எஃப்எஸ்பின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதாவது ரேமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ், ரேமோட சைஸ் என்ன அப்படின்றது, அந்த மொத்த மெமரி சைஸ் என்ன அப்படின்றது 8 GB 16 GB அந்த மாதிரி. அதேமாரி அந்த ரேமோட எஃப்எஸ்பி என்ன, ஃப்ரண்ட் சைஸ் பஸ் அப்படின்வாங்க. ஸோ அதாவது 3000 MHz பஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஸ்டோரேஜ் வந்து 8 GB. ஸோ 8 GB வந்து டேட்டா வந்து நீங்கள் அந்த ரேமில் ஸ்டோர் பண்ணலாம். பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃபைலை உள்ளார ஆரம்பித்து ஃபைலை வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்றது டிசைட் பண்ணுறது 3000 MHz இந்த எஃப்எஸ்பி தான். ஸோ இந்த வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா உங்களோட ரேமோட எஃபிஷியன்சி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரேம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த சைஸ் வந்து ரேமில் நிறைய பெரிய சைஸ் ஃபைல் லோட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ரொம்ப பெரிய கேம்ஸு, இப்போ டியாப்லோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நிறைய ரேம் தேவை. அதேமாரி இப்போ நீங்கள் ஹையாக வந்து ரியல் டைம்
எஃப்எஸ்பி வச்சு கேம்ஸு இப்போ பேட்டில் ஃபீல்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஹை எஃப்எஸ்பி தேவை. ஸோ தட்ஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ். அண்ட் மோர் ஓவர் ஈவன் 2400 எஃப்எஸ்பி அதுவே வந்து இட் ஷுட் பி இனஃப் குட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ். 3000 எஃப்எஸ்பி இஸ் ஜஸ்ட் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இல்லை அப்படின்னா ஜென்ரலி கோ ஃபார் ஹையர் எஃப்எஸ்பி. இதில் ஐ திங்க் இப்போ லேட்டஸ்ட் வந்து 3.2 வரைக்கும் வருது, 3200 அண்ட் 3.7 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஹையர் எஃப்எஸ்பி இருக்குது. பட் அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ தட் இஸ் ஒன் திங். அதேமாரி வந்து ரிக்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்றது வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எம்பிஎஸ் கடைசியாக வாங்க. ஸோ அதுக்கு வந்து அர்ஜென்ட்டாக செலவு பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்களோட மதர் போர்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் மதர் போர்ட், ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் என்ன சிப்செட் சிபியூ சிப்செட் நீங்கள் போடுறீங்க அப்படின்றது. ஸோ இன்டலா இல்லை ஏஎம்டி சிப்பு போடுறீங்களா அப்படின்ற சிபியூ போடுறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்டெல் வந்து ஐ எம் ப்ரிட்டி ஹாப்பி வித் இன்டெல். ஐ ட்ரைடு ஏஎம்டி ஃபியூ இயர்ஸ் ago, ஸோ ஐ வாசன்ட் வெரி ஹாப்பி. ஸோ நிறைய ஃபெயிலியர் இருந்துச்சு, நான் கொஞ்சம் மாத்திர மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐம் நாட் சேயிங் இட்ஸ் பேட் நவ். இப்போ வந்து தே ஹவ் பீன் வெரி வெரி ஸ்டேபிள் அண்ட் தே ஆர் த மோஸ்ட் டூ காம்படிட்டர்ஸ், இன்டெல் ஆர் ஏஎம்டி, நோ பிக் டீல். பட் ஏஎம்டிஸ் வந்து ஜென்ரலி இட் பிட் சீப்பர். ஸோ இதே சிப்செட் வந்து இதே சைஸ் இதே கெப்பாசிட்டி இதே இது பண்ணுறது வந்து நீங்கள் ஏஎம்டியில் வாங்கினீங்கன்னா இட் வில் பி லாட் சீப்பர். ஸோ அதேமாதிரி ஜென்ரேஷன் வந்து பாருங்கள், சிப்செட் வாங்குறப்ப வெறுமனையாக வந்து 3.2 கிக்கு அண்ட் கிகாஹெர்ட்ஸ் ஸோ அந்தமாரி வரும். அந்த ரேட்டிங்ஸ் மட்டும் அந்த கெப்பாசிட்டி மட்டும் பார்க்காதீங்க, அது எந்த ஜென்ரேஷன் வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ சில இப்போ வந்து நீங்கள் 2 gigs சிபியூ நீங்கள் வந்து வாங்குறீங்க, ஜென்ரேஷன் 7 அண்ட் ஜென்ரேஷன் 8 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன் 8 வந்து லோவர் சிபியூவே வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணும் அண்ட் பிட் மோர் ஸ்மார்ட்டர் as well. ஸோ அதனால் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் போகிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட் வில் பி காஸ்ட்லியாக இருக்கும், பட் இட் இஸ் ஒர்த் இட். ஏன்னா இப்போ இந்த மதர் போர்டு இந்த ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் டைம் இருக்குது, ஒரு 5 இயர்ஸோ 7 இயர்ஸோ அந்தமாரி ஒரு லைஃப் டைம் இருக்குது. ஸோ அந்த லைஃப் டைம் வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் ரிக்கில் செலவு பண்ணுங்கள். ஸோ நிறைய கேமிங்க்கு வந்து நான் பிசி வந்து நான் ஐ ஸ்டார்டட் அ கம்பெனி லாங் டைம் ago, அது நிறைய அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு விஷயம் கவனிச்சது என்னென்னா, நீங்கள் வந்து லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் பிளேயிங் அ சர்டன் கேம்ஸ் ஒரு அனிமேஷனுக்கோ கிராஃபிக்ஸ்க்கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லெட்ஸ் சே யூ ஆர் ஸ்பெண்டிங் ஒரு 1 lakh செலவு பண்ணி இந்த பிசி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணால் போதும். அதுக்கு மேலே செலவு பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் ஜிடிஏ அப்படின்னு ஒரு கேம் விளாட்றீங்க, இல்லைனா மாயா யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணாலே போதும். ஏன்னா நீங்கள் நிறைய செலவு பண்ணதுனால அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறதோ அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக அது எவ்வளோ என்ன எஃபிஷியன்சியில் வேலை செய்யுமோ அது வேலை செய்யும் நீங்கள் செலவு பண்ணுற ரிக்குக்கு. ஸோ அதனால் நிறைய செலவு பண்ணோன்னா ஸோ காஸ்ட் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு லேட்டரான் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறப்ப இல்லை ஃப்யூச்சரில் வந்து வேறு புதுசாக ரிக் வாங்குறப்ப அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆப்டிமலாக செலவு பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ அண்ட் தென் மெமரி ஸ்டிக்ஸ் வந்து எப்போவுமே வந்து நிறைய லோட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சில பிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 64 gig அந்தமாதிரி போட்டுட்டு அவங்க 64 gig யூசேஜே இருக்காது. நீங்கள் போய்ட்டு உங்களோட டாஸ்க் மேனேஜரில் போய்ட்டு பர்ஃபார்மன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ரேம் யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அந்த ரேம் யூட்டிலைசேஷன் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 gig தான் இருக்குது, மேக்ஸே வந்து 16 gig தான். அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்ட 64 gig வந்து கிட்டத்தட்ட யூஸ்லெஸ். நீங்கள் 32 gig will be more than enough. ஸோ அதனால் அந்த 32 gig வச்சு யூ குட் ஹவ் பீன் சர்வைவ்ட் வெரி வெல். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 32 gig என்னாச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கரண்ட் பில் செலவு பண்ணியிருக்கீங்க, அந்த ரேம் ஸ்டிக் எக்ஸ்ட்ரா நீங்கள் காசு செலவு பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். ஸோ அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஜிபியூ, உங்களோட கிராஃபிக் கார்டு. ஸோ நீங்கள் கேமிங் ரிக்குனாலே மெயினாக நீங்கள் செலவு பண்ணுற ஐட்டம் வந்து உங்களோட கிராஃபிக் கார்டு தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிபியூ, மதர் போர்டு, அப்புறம் கிராஃபிக் கார்டு. ஸோ இது 3, அதுக்கப்புறம் ரேம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஐட்டம்ஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ஜிபியூ நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பர்டிகுலர் மதர் போர்டு நீங்கள் என்ன பர்டிகுலர் மதர் போர்டு சூஸ் பண்ணிங்களோ அது வந்து லேட்டஸ்ட்டு ரேம் சப்போர்ட் பண்ண தான் செக் பண்ணுங்கள். ஏன்னா DDR3 வெர்ஷன் இருக்குது, DDR4 இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டு ரேம் தான் வந்து வில் பி வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி எஃபிஷியன்ட். ஸோ அதனால் அந்த ரேம் சப்போர்ட் பண்ண தான் செக் பண்ணுங்கள். அதுக்கேற்ற சிபியூ, அதுக்கப்புறம் ஜிபியூ சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஜிபியூ வந்து அந்த கிராஃபிக் கார்டு. ஸோ அது வந்து NVIDIAவோ நீங்கள் என்ன சிப்செட் நீங்கள் சூஸ் பண்ணி AMD ரேடியோனோ எது போகிறீங்களோ
அது நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து திங்ஸ் என்னென்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஜிபியோட ஃபாஸ்ட் எவ்வளோ ஃபாஸ்ட் இருக்குது அண்ட் அதில் இருக்க மெமரி சைஸ் என்ன, எத்தனை கிக்ஸு, 8 கிக் ஜிபியூ என்ன சைஸு, அண்ட் அதில் வந்து கூலண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் கூலண்ட் வருது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கேம் விளாட்றப்ப எது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து உங்களுக்கு சிஸ்டத்தை வந்து ஹாட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபியூ தான் ஃபஸ்ட்டு திங். இதுதான் வந்து கேமை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் அப்படின்னாலே இதுதான் நிறைய வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு தான் வந்து உங்களோட சிபியூ. முக்கால்வாசி உங்கள் சிபியூக்கு வந்து அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க, ஒரு ஹீட் சிங்க் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஜிபியூக்கும் இருக்கும், பட் ஜென்ரலாக வந்து ஜிபியூக்கு நிறைய தேவைப்படும். நீங்கள் நிறைய கிராஃபிக் ரிலேட்டட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபியூக்கு நிறைய கூலண்ட் தேவைப்படும். அது வந்து லிக்விட் கூலண்ட்டோ இல்லை ரேடியேட்டர் வச்சோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிபியூக்கு வந்து பை டிஃபால்ட்டே வந்து இப்போ வந்து நல்ல கூலண்ட்ஸ் வருது. இப்போ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லிக்விட் கூலண்ட் சிஸ்டம் இதில் இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து இட் இஸ் வெரி குட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸு சில வீடியோ எடிட்டிங் ஒர்க்ஸ் நான் பண்ணுறப்போ வந்து இட் லிட்ரலி மேக்ஸ் அவுட் ஆல் தி ரீசோர்ஸஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபியூ மெமரி எல்லாமே வந்து மேக்ஸ் அவுட் ஆகிருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் செக் பண்ணிங்கன்னா சிபியூ டெம்பரேச்சர் செக் பண்ணிங்கன்னா இட் வில் ஸ்டில் பி ஆப்டிமல். ஸோ ஈவன் அட் ஃபுல் எஃபிஷியன்சியில் ரன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ரிக் வந்து ஆப்டிமல் டெம்பரேச்சரில் ரன் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப ஓவர் ஹீட்டே ஆனதில்லை இது வரைக்குமே. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இது ஹார்ட் ட்ரைவ் சூஸ் பண்ணுங்கள். ஹார்ட் ட்ரைவ் வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஹார்ட் ட்ரைவ்ஸ் வந்து நீங்கள் 1 TB 2 TB அந்தமாரி வாங்கினீங்கன்னா லாட் சீப்பர். அண்ட் எஸ்எஸ்டி வந்து யூ கேன் கெட் ஃபார் ஒரு 1 TB இல்லைனா வந்து 500 GB அந்தமாரி வாங்கிக்கோங்க. ஸோ அதில் வந்து மெயினாக எல்லாம் ப்ரோக்ராம்ஸு அண்ட் உங்களோட அப்ளிகேஷன்ஸு மினிமம் ஸ்டோரேஜ் அதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் லோட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களோட எஸ்எஸ்டியில் வச்சுக்கோங்க. ஓவரால் ஃபைல் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் வந்து ஸ்பிண்டில் ஹார்ட் ட்ரைவில் வச்சுக்கோங்க. ஸ்பிண்டில் ஹார்ட் ட்ரைவ்னா ஒன்றும் இல்லை, அந்த பழைய ஹார்ட் ட்ரைவ், பெரிய ஹார்ட் ட்ரைவ். ஸோ அது ரொம்ப சீப் இப்போ. ஸோ அது நீங்கள் வாங்கினீங்கன்னா இது ரொம்ப ஸ்டேபிளும் வரும். ஸோ அதனால் இட் இஸ் வெரி குட். அண்ட் எஸ்எஸ்டி வந்து இப்போ நீங்கள் 1 TB 2 TB அதெல்லாம் வாங்கினீங்கன்னா இப்போ ஓகே, காஸ்ட் ஓகே, பட் ஸ்டில் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ நீங்கள் அதே காஸ்ட்டுக்கு வந்து இதில் நீங்கள் வந்து 4 TB வரைக்கும் வந்து ஹார்ட் ட்ரைவ் வாங்கிடலாம். ஸோ அதனால் 2 ஹார்ட் ட்ரைவ் வாங்கிக்கோங்க. ஒன்று வந்து எஸ்எஸ்டி அண்ட் இன்னொன்று வந்து ஸ்பிண்டில் ஹார்ட் ட்ரைவ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் த பேசிக்ஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா ரேம் அப்கிரேட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம், எப்படி ஸ்லாட் சூஸ் பண்ணுறது அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.